ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. ஒரு சர்ச்சைக்குரிய பதிவு இது. இப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. சனிப்பெயர்ச்சி எப்போது நடந்தது? இப்ப திருநள்ளாறுல இப்ப சமீபத்தில் கொண்டாடினாங்க. அதுதான் சனிப்பெயர்ச்சிங்கிறாங்க. அவங்க யூகத்துக்கு சொல்லல, ஏதோ ஒரு பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லியிருக்காங்க. பலன்கள் திருக்கணித பலன் பஞ்சாபடி தான் சொல்ல முடியும். எத்தனை நிரூபிச்சாச்சு. அதுல ஒரு சரிப்பே வந்துருச்சு. இருந்தாலும் இதை உற்று கவனிக்கக்கூடிய சுத்தமா இல்லை, அதை பத்தி சிந்திக்க மாட்டேங்கிறவங்களுக்கு அந்த பதிவு இல்லை. கொஞ்சம் இதுல ஏதோ இருக்குன்னு யோசிக்கிறாங்க பாருங்களேன். அவங்க லேசா யோசிக்கும் போது இன்னும் நம்ம பூஸ்ட் பண்ணி விடணும். அதுக்காக அடுத்தடுத்து போடுறேன். இன்னமும் ஆதாரங்கள் நிறைய இருக்குது. இப்போ நேரம் கொண்டு வந்தாங்கன்னா கையில கொடுக்குற சாதத்தை பாக்குறது இல்லை. என்ன காரணம்னா வாக்கிய பஞ்சாங்கத்தில் எழுதியிருப்பாங்க. திருக்கணிதத்தில் 100% போக 1% தான் யாராவது வர்றாங்க. மதுரையை பொறுத்தவரையில், மதுரை அவருடைய சுற்று வட்டாரங்கள்ல ஆன்லைன்ல பாக்குறவங்களே வாக்கியத்தை கொடுக்குறாங்க. வட மாவட்டம் தென் மாவட்டங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப திருக்கணிதத்துக்கு மாற்றித்தான் பார்க்கணும். அதெல்லாம் பலன் இருக்குது. அதனாலதான் சொல்றது கொடுக்குற ஜாதகத்தை பார்க்கக்கூடாதுன்றது. அப்ப லக்கண சந்தியில வரும். அவங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டு, சகோதரம், தாய்மாமே, அப்பா அம்மா விஷயம்லாம் கேட்டு உறுதிப்படுத்தி அதுக்கு மேலதான் பலன் சொல்றேன். அப்படித்தான் நம்ம சொல்றது. உள்ளூர் நண்பர்களுக்கு தெரியும், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ள வெளிநாட்டில் உள்ளவங்க தெரியும். ஒரு முறை பார்த்தா அடுத்தடுத்து தேடி பார்ப்பாங்க. கரெக்டா கிரக வழக்கத்தோடு தான் பலன் சொல்றேன். இப்ப பஞ்சாங்கம் திருக்கணிதமா வாக்கியமா அப்படிங்கும்போது, திருக்கணிதம்னா வார்த்தையில தவறா புரிஞ்சுங்க. திருத்தப்பட்ட கணிதம்ங்கிறாங்க. திருத்தப்பட்டது என்ன? ஏற்கனவே ஒண்ணு இருந்துச்சு, அதை திருத்தி எழுதிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லை. திருக்குங்கிறது ஞான பார்வை. வடமொழி தான் வேணுங்க. தமிழ் வேணும், தமிழ் வேணும், எல்லா மொழியும் தான் வேணும். அதுல எத்தனையோ ரகசியங்கள் நம்ம தமிழ்ல இல்லாத விஷயங்கள் இல்லை. இருந்தாலும் இதுல இல்லாத ரேரான விஷயங்கள் அதுல இருக்குது. திருக்குங்கிறது ஞான பார்வை. முத பராசர வராகமிகிறார் இந்த மாதிரி காலத்தால் முற்பட்ட திரிகால ஞானிகளுக்கு உணர்த்தப்பட்டது இந்த திருக்கணித பஞ்சாங்கம். கிரக நிலைகளை துல்லிய அமைப்புங்க. கிரக நிலையோட துல்லிய நிகழ்வுகள் இருக்குல்ல, சலனங்கள் சொல்றோம்ல, தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றுதுல, அதை கரெக்டான சூரிய உதயத்தின் அடிப்படையில அதை பாக்குறதுங்க. இப்ப மதுரையில ஒரு சூரிய உதயம் இருக்கும், திருச்சியில ஒரு சூரிய உதயம் இருக்கும், சென்னையில ஒரு சூரிய உதயம் இருக்கும். அந்தந்த நகரத்துக்கு தக்கன போட்டு திருக்கணிதப்படி பார்க்கும்பொழுது பலன்கள் சரியா வரும். சில மேதைகள் என்ன சொல்றாங்க, பலன்களுக்கு திருக்கணிதமும் கோவில்ல உள்ள விசேஷத்துக்கும் கிரக பயிற்சிகள் இருக்குல்ல, சனி பயிற்சி, குரு பயிற்சி, அதுக்கு பூரா வாக்கியம் தாங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். ஒரு பிரபல ஜோதிடர் சொல்றாரு திருக்கணிதம் எனக்கு சரியா வரல, வாக்கியம் தான் சரியா இருக்கு, என்னுடைய வாடிக்கையாளர் ஒத்துக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. வாக்கிய பஞ்சாங்கத்துல தசாபுத்தி அடிப்படையில் பலன் சொல்லுவாங்க. அந்தரத்தை பிடிச்சு கேட்கணும். இந்த தசையில இந்த புத்தியில இந்த அந்தரத்துல ஒரு 10 நாள் 15 நாள் அதுக்குள்ள என்ன நடந்ததுன்னா வாக்கியத்துல எல்லாம் தடுமாறும். திருக்கணிதத்துல கரெக்டா சொல்ல முடியும். இதெல்லாம் உறுதியா சொல்லலாம். இப்ப சனிப்பயிற்சி சொன்னப்ப தலைப்புக்கு வருவோம். சனிப்பயிற்சி எப்போது நடந்தது? போன வருஷமே நடந்துருச்சுங்க. இப்ப கிடையாதுங்க. இப்ப கிடையவே கிடையாது. சரி, இப்ப ஜாதகம் யாரு பார்க்க வர? இதை சரி சொல்லிட்டேன். வாக்கியத்துல சொல்றவங்க பஞ்சாங்கத்தை சொல்றாங்க, திருக்கணிதத்துல சொல்றவங்க நாங்க திருக்கணித பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்றோம். இது எப்படி முற்று பெறும்? அப்ப நிரூபிக்கணும்ல எந்த விஷயம். நான் எந்த ஒரு பலன் சொன்னேன்னா, இப்ப ஒரு ஜாதகம் கொண்டாடுறாங்கன்னா வாக்கியமா திருக்கணிதம் சொல்லிடலாம், அது நிரூபிச்சு காட்டணும். வாக்கியப்படி சகோதர அமைப்பு இருக்காது, திருக்கணிதப்படி இருக்கும். சகோதரர் இருக்காளா இல்லையா? இருக்காங்க. அப்ப எப்படி வந்தது? பாவகம், பாவாதிபதி, காரகம், இதனுடைய சுபத்துவ பாவத்துவ அளவீடுகளை வச்சு சொல்றதுதான். லக்கணம் மாறுது, ராசி மாறுது, தசாயிருப்பு மாறுது. தசாயிருப்பு மாறுறது பெரிய வடிக்கை. இங்க சனிதசை 2 வருஷம் இருக்கும், ஒருத்தருக்கு 2 வருஷம் செல்ற வாக்கியத்துல 10 வருஷம் இருக்கும். அப்ப எப்படி சம்பவங்கள் ஒத்து வரும்? 8ஆம் பாவத்தின் வேலையை 9ஆம் பாவம் செய்யுமா? 9ஆம் பாவத்தின் வேலையை 10ஆம் பாவம் செய்யுமா? இப்படிதான் ஒரு கணக்குகள் இருக்கு. 9ஆம் பாவம் 8ல போயிருக்கு, அந்த பலன் சொல்லக்கூடாது, அந்த பாவ பலன் தான். அதனாலதான் இதெல்லாம் எப்படி எனக்கு இந்த அமைப்புலாம் வந்தது. என்னுடைய முதன்மை குருநாதர் குருஜி ஐயாவுடைய கிரக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி கோட்பாடு, அதுதாங்க அடித்தளம். அதுல இருந்து சில விஷயங்கள் நான் எடுக்கிறேன். அவர் சொல்லாத விஷயங்கள் கூட சில இது நான் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் விரைவில் சொல்லுவேன். இப்ப இப்ப சனிப்பயிற்சி மாறல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் மாறிடுச்சு அப்படிங்கிறது நிரூபிக்கணும்ல. இதுக்கு தான் சில விஷயங்கள் நான் சொல்றேன் பாருங்க.
இந்த இருக்கு, சனி இங்க இருக்கு, மீனத்துல இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான். மீனத்துல வயசுக்கு தக்கன மீனராசிக்காரங்களுக்கு வயசுக்கு தக்கன சொல்லணும். இந்த காதல் கல்யாணம் பண்றவங்களுக்கு அந்த மன அழுத்தத்துல நடக்காது. தசாபுத்திப்படி இதுலயும் இருக்குது. சனி ஜென்மச்சனி நடக்கும்போது காதல் கல்யாணம் நிறைவேறும். சுபத்துவ பாவத்துவம் ஜாதகம் நல்லா இருக்கும். இப்ப ஆரோக்கிய கேடு நடந்துகிட்டு இருக்கு. மீனராசிக்கு எத்தனை லக்கணம் இருக்கலாம். அந்த லக்கணப்படி ஆரோக்கிய கேடுகள் என்னது? லக்னாதிபதி கெட்டு 8ஆம் இடம் கெட்டு, சனி 8ஆம் இடத்தை கூட லேசா பார்த்துக்கிட்டு இருக்கலாம் சுபத்துவத்தோட. இப்படிலாம் ஆரோக்கிய கேடுகள் இருந்து அது சம்பந்தப்பட்ட தசாபதி நடக்கும்போது, ஜென்மச்சனி நடக்கும்போது ஆரோக்கிய குறைவு அவங்களுக்கு இருக்கும். ஒரு வருஷமா இருக்குங்க. எனக்கே ஒரு வருஷமா இருக்குங்க. ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கு. நான் மட்டுமா? என்கிட்ட பார்க்க வர்ற மீனராசிக்காரவங்க எல்லாம் நம்ம கேட்கும்போது ஆமான்னு தான் சொல்றாங்க. தசாபத்தின் அடிப்படையில் அந்த ஒரு வருஷம் அப்ப இருந்தே படுத்துது அப்படிங்கிறத அர்த்தம் மீனராசிக்கு. இப்ப சமீபத்தில் பாருங்க, சுக்கிரன் இங்க வந்துச்சு. மீனத்துக்கு 8ஆம் அதிபதி, 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8ஆம் அதிபதி சனிக்கிட்ட போறாருல்ல, ஜென்மத்துல ராசியும் அடி வாங்குது, அந்த 8ஆம் அதிபதி அடி வாங்குறாரு. அப்போ உறுதியா ஆரோக்கிய குறைவு ஏற்படும் சொல்றோம்ல. ஒரு வருஷமா இருக்கிறத விட இந்த இப்ப சுக்கிரன் இங்க போய் உச்சமா இருந்து சனியோட சேரும் பொழுது குறிப்பிட்ட அந்த சுக்கிரன் இங்க மீனத்துக்கு வரும்பொழுது வந்து அதிகமா படுத்துது. வரவங்க கேட்கிறேன் அவங்களுக்கு உள்ள விஷயங்களை. இதெல்லாம் அற்புதமா பாக்குற விஷயம். சரி, கடகராசி எடுத்துக்கிடுவோம். கடகராசிக்கு ஒரு வருஷத்துக்கு மேலேயே இதே நல்ல பாயிண்ட், நல்லா கவனிங்க. கடகராசிக்கு அஷ்டமச்சனி நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. இப்ப வாக்கியப்படி சொல்றவங்களுக்கு இப்பத்தானே சனி மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப சமீபத்துல அப்ப கடகராசிக்கு வந்து ஒரு வருஷ காலமாவே மேல போயிட்டாரு. சிம்ம ராசிக்கு வந்துருச்சு. அப்ப கடகராசி துன்பப்படுறாங்க. அஷ்டம், நான் சொல்ற கணக்கு இது நுணுக்கமான கணக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கடகராசிக்கு அஷ்டமச்சனி வழங்கிருச்சு. நல்லா வரணும்ல, ஏன் வரல அப்படின்னா ராகு அங்க இருக்காரு. அதாவது புலி தப்பிச்சு சிங்கத்திட்ட மாட்டின மாதிரி கடகராசி 8ஆம் இடத்துல. அப்ப சனி செய்ய வேண்டிய சனி போன உடனே ராகு வந்து உட்காந்துருச்சு. இப்படித்தான் பார்க்கணும். இப்ப 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இவங்க என்ன சொல்லுவாங்க வாக்கியக்காரவங்க, இந்த இப்பத்தானே அந்த சனி மாற போறாரு, அது வரைக்கும் இப்ப கஷ்டப்பட்டாங்க. ராகு செய்யற கொடுமையை அவங்க சனிதான் செஞ்சுக்கிட்டுன்னு சொல்றாங்க. நல்லா கவனிக்கிற நான் தெளிவா சொல்றேன். கடகராசிக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சு வச்சு நல்லா வந்துடணும். இதுலயும் பல நுணுக்கம் இருக்குங்க, ஏகப்பட்ட நுணுக்கம். இதெல்லாம் வந்து ரொம்ப பிரில்லியண்டா பார்த்தா புரியும். ஒரு நிலையில் தவக்குன்னு நமக்கு அப்செட் ஆயிரும். நம்ம ஜாதகத்துல வலிமைக்கு தக்கன இறைவனோட அருட்கொடை குருநாதர் வாய்ப்பதற்கு ஏற்ப 8ஆம் இடத்துல அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சாலும் ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் சொன்னால சனி போயிட்டு ராகு வந்துருச்சுல. ராகு வந்துருச்சு. அப்ப ராகு வரும்போது அந்த இருட்டு தானே செய்யும். சனியை கால கொடுமையான இருட்டு இல்லையா? இப்ப சமீபத்தில் புதன் செவ்வாய் சேர்ந்து ராகு இருக்காரு. கடுமையா இருக்கும் இப்ப அஷ்டமச்சனிக்கு கடகராசிக்கு. அவங்க லக்கணப்படி அவங்களுடைய தசாபதி அமைப்புப்படி. அப்ப வாக்கியத்துல என்ன சொல்லுவாங்க, சனி இங்க இருந்ததுனாலதான் அப்படி ஆனிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இத வித்தியாசம் தெரியுதா? சனி இங்க 8ஆம் இடத்துல இருந்ததுனாலதான் ஆரோக்கியம். எங்க இருக்காரு? மேல போயிட்டாருல்ல. சரி, மேல போயிட்டாரு. அப்ப ஏன் சனி போயிட்டா நிவாரணம் ஆகும்ல? ஏன் நிவாரணம் ஆகல? ராகு இருக்குல்ல. ஒன்ன மட்டும் பிடிச்சிட்டு நம்ம பலன் சொன்னோம்னா எப்படி நடக்கும்? எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணணும் கடகராசிக்காரவங்களுக்கு. சரி, சிம்ம ராசி இந்த இருக்கு. சிம்ம ராசிக்கு வந்து இந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமா பருத்திக்கு தானே இருக்கு. அவங்க தசாபதிக்கு தக்கன ஆரோக்கிய குறைவு, குடும்பத்துல பண வரவு, எது பிள்ளைகளுடைய அவங்களுக்கு என்ன தசாபதி நடக்குதோ. சரி, சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லா லக்கணமும் இருக்கலாம். எல்லா லக்கணத்துல இருந்தாலும் எந்த லக்கணத்துல இருந்தாலும் லக்கணாதிபதி வலிமையாகவும் 8ஆம் இடம் நல்லா ஆரோக்கியஸ்தானம், 3ஆம் இடம்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வராது. அஷ்டமச்சனியில் என்னத்தை ஹெல்த் இஷ்யூ வந்துட போகுது? சரி, அப்ப அவங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்னது, சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமச்சனி வந்து இங்க அவங்க தசாபதிக்கு தகுந்தவாறு இப்ப படத்திலேயே 1.5 வருஷமால இருக்கு. என்கிட்ட பார்க்க இப்ப வர்றவங்க கூட என்ன வர்றாங்க, இப்ப எந்த ராசி பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்க தானே வராங்க. மீன ராசி வராங்க வயசுக்கு தக்கன,
சிம்ம ராசி பார்க்க வர்றாங்க. கடகம் எங்க வர்றாங்க? கடகத்தை முடிஞ்சு போச்சு. ராகு இருக்கிறது யாருக்காவது ஒருத்தருக்கு தான். இப்ப வர்றவங்க பூரா இப்ப உள்ள அமைப்புப்படி மீனராசி வராங்க. கும்பத்துக்கு ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு. சரி, இதுலயும் கும்பத்துக்கு வந்து மன அழுத்தம் தர்றது வந்து கும்பத்துல ராசி சனி இருந்துச்சுன்னா வரும். ஜென்மச்சனி இருட்டு, வயசுக்கு தக்கன எல்லாருக்கும் கிடையாது. எத்தனை ஆப்ஷன் இருக்கு. சரி, இப்படி கும்பராசிக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு 1 வருஷத்துக்கு மேல போயிடுச்சு. சரி, இப்ப கும்பராசி வராங்க. என்ன காரணம்? ராகு இருக்குல்ல ஜென்மத்துல. அதான் உணரணும். ஒரே குதிரைக்கு லாடம் கட்ட மாதிரி பார்த்தோம்னா பலன் தெரியாது. இந்த நிரூபணம் இதெல்லாம் என்னோட வர்றவட்ட சொல்றேன். அவங்க ஜாதகம் பார்த்தது போக ஒரு விழிப்புணர்வா நம்ம ஒரு ஜோதிடத்துல எதிரோ ஒரு துறையில இருக்கோம்னா அதுல நம்ம வந்து சிம்மாசனம் போட்டு உட்காரணும். இதுல நாங்க பார்க்கறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும். அதனால எந்த காலத்திலையும் சரியா. இப்ப ஜூன் மாதம் வரப்போகுது. ஜூன் மாதம் குரு இங்க வருவாரு. கடகராசிக்காரன் நல்லா வாங்க. ராசி பலப்படுதுல்ல. சிம்ம ராசிக்கு அட்டமச்சனிய இந்த குரு உச்ச குரு வெளிச்சம் தான். நல்ல வெளிச்சம் இங்க அடிக்கும். சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமச்சனி ஜூன்ல இருந்து வைகாசில இருந்து இருக்காது. பெரிய பாதிப்புகள் இருக்காது. சிறு சிறு பாதிப்புகள் சில ஜாதகத்துப்படி பாதிப்பே இல்லாம இருக்கலாம். அதிர்ஷ்டம் செயல்படும். 8ஆம் இடத்துல சனி இருந்து அதிர்ஷ்டத்தை குறைக்கும். குடும்பம் நல்லா இருக்கும். மீன ராசிக்கு உபத்திரம் இருக்கிறவங்களுக்கு சுத்தமா குறையும். அது இந்த ஜூன் மாதம். இதுலயுமே வாக்கியத்திலையுமே கடகராசிக்கு வந்து ஒரு சில நாட்கள் வித்தியாசமா இருக்காங்க. அப்ப எந்த வாக்கியப்படி எந்த ஜாதக பலனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு திதி குறிக்க வந்தா கூட அவங்க சொல்ற திதியில பார்க்க மாட்டேன். காலண்டர்ல பார்த்துருப்பாங்க. அதை கிழிச்சிட்டு வருவாங்க. அந்த வேலையே இல்லை. திருக்கணிதப்படி நட்சத்திரம் மாறும், திதி மாறும்ல. அப்ப நம்ம சொல்றது தப்பா போயிரும்ல. அப்ப திருக்கணித எப்படி பாக்குறேன்? எந்த ஒரு விஷயமானாலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியே நான் பாக்குறேங்க. அதுதான் உண்மையும் கூட. அடுத்து மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.